உபாகமும் 6ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும். ஆமென். நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் நன்மையாய் இருக்கிறதை செய்வையாக. ஆமென். கர்த்தருடைய பார்வையில நீ கனம் பெற்று இருக்கிற. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். யாருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம்? இஸ்ரவேல் மக்களுக்காக வனாந்தர வழியே கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் பாதி பேர் முறுமுறுத்தாலும் அழித்தாலும் மீதி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்தை கர்த்தர் யார் மூலமாக கொண்டு போய் சேர்த்தார்? கடைசியாக யோசுவா மூலமாக கானான் தேசத்தை அவர்களே கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல சகல ஜனங்களை பார்க்கலாம். இது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனாலும் அல்லேலூயா, வேதத்திலிருந்து நீ என்ற வார்த்தை ஒருமையை குறிக்கிறது. அது இஸ்ரவேல் மக்களுக்காக சில இடங்களில் சொல்லும்போது உங்களில் என்ற வார்த்தை வருகிறது. ஆனால் அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும் இங்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் விசேஷமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இல்லையா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் வாக்குத்தத்தம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் ஏன் உன்னை மட்டும் விசேஷமா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார்? உன்னை ஆசீர்வதிக்க அவர் ஏன் நினைக்கிறார்? அல்லேலூயா. கர்த்தர் நினைத்திருக்கிற ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? அது பொதுவான வார்த்தைகள். ஆனா சகல ஜனங்களை பார்க்கலாம் உனக்கு மட்டும் விசேஷமான ஆசீர்வாதம் ஏன் கொடுக்கிறார்? எதுக்காக கொடுக்கிறார்? இப்பதான் வாசித்த 12:3 பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன்னை எதுக்காக ஆசீர்வதிக்கிறார்னா உன்னை கொண்டு மற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் அநேக நேரங்களில அநேகருக்கு நேரடியாக ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. நேரடியாக சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபித்ததுனால கர்த்தர் ஆசீர்வதித்தார். உண்மை. ஆனா எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு? மற்றவர்களை ஆண்டு கொள்ள வேண்டும். மற்ற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? உதவி செய்ய வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமே ஆசீர்வாதத்தை நோக்கம் என்ன? ஆபிரகாம் நிமித்தம் அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அப்ப சந்ததியாக யாரு? நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. யார் மூலமா இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனாலதான் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தனித்தனி ஆசீர்வதிக்க அவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். உன்னை வாளாக்கம் தலையாக்குகிறார். கர்த்தர் உனக்குண்டு வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர்தான் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எதுக்கு உன்னை ஆசீர்வாதம்? நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, மற்ற காரியங்களுக்கு உதவியா இருக்க. நல்லா யோசித்து பாருங்க. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க. என்ன வசனம் சொல்லுது? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எல்லா வம்சங்களுக்குள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட. நீ யார ஆசீர்வதிப்புன்னு சொன்னீர்? அவங்களை ஆசீர்வதிக்கப்படும்.
யாருக்கு நீ கொடுக்குறையோ அவங்க ஆசீர்வதிக்கப்படும். ஏழைக்கு இறங்குகிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏழைங்க கொடுத்தா கர்த்தருக்கே நீ கடன் கொடுக்கிறன்னு அர்த்தம், கடவுளுக்கு கடன் கொடுக்கிறன்னு அர்த்தம். கர்த்தர் அதான் சொன்னல, உண்ணவும் உடக்கவும் போதும் என்கிற மனம் வேண்டும். நேற்று எடுத்து தொடர்ச்சி வருது. ஏன் சகல ஜனங்கள், அந்த வரி அழகா சொல்லப்படும், சகல ஜனங்கள், எல்லா மக்களை காட்டிலும். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, புறஜாதியில் இருந்தாலும் சரி, அல்லது நீ வாழ்கிற எந்த இடத்துல இருந்தாலும் சரி. குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் என்ன பண்ணார்? விசேஷமாக தலைவர் ஆசீர்வதிக்கிறார், குடும்ப நடத்துவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்? அந்த குடும்பத்தை அவங்க வழிநடத்த வேண்டும். அந்த குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் அந்த குடும்பத்தின் தலைமை பொறுப்படுத்தி நடத்தணும். இது குடும்பத்தினுடைய பொறுப்பு இல்லையா? அதோட விட ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கிற எதுக்கு? அங்க வம்சங்கள் எல்லாம் மற்ற மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, புறஜாதி மக்களுக்காக, தரித்திர மக்களுக்காக இல்லையா, நம்பிக்கையற்ற மக்களுக்காக, அதே நேரத்தில் நம்பிக்கையுள்ள மக்களுக்காக. அதுதான் கர்த்தர் என்ன பண்ணார்? ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் நோக்கம் என்ன? 1-3 வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 1-3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.